வணக்கம். என்னுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த தீபத் திருநாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைட்டனான வாழ்க்கை அமையறதுக்கான ஒரு ஒளி பிறக்கிறதுக்கான ஒரு நாள். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் மேலும் மேலும் பிரகாசமாக வளர்றதுக்கு இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு மார்க்கெட் அனலைசிஸ்குள்ளே போகலாம். ஸோ வீக்லி ஃபோர்காஸ்டில் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுடைய நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் இருக்கு. 5 இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் இருக்கு. அது என்னென்ன? ஃபர்ஸ்ட் மண்டே மார்க்கெட்டில் நமக்கு நியூசிலாண்டுக்கு இருக்கு, டியூஸ்டே கேடுக்கு இருக்கு, வெனஸ்டே பவுண்டுக்கு இருக்கு, தேர்ஸ்டே நமக்கு எதுவும் கிடையாது. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு இருக்கு. யூஎஸ்க்கு மட்டும் நமக்கு டேட்டா வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். வாய்ப்புகள் இல்லை, டேட்டா வராது. ஷட் டவுன் கேன்சல் ஆனால், ஓகே, செட்டில்மெண்ட் ஆனால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ யூஎஸ் ரிலேட்டடில் டேட்டாவை பெருசாக பார்க்காதீங்க, ஸ்பீச்சஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் வந்து இது இந்த வாரமும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா 4 வாரங்கள் கடந்து போகும். அப்படிங்கும்போது இதை இல்லாமல் இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணவே முடியாது. யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுனில் இருக்குது. ஸோ இந்த 5 இன்ஃப்ளேஷன் ரேட்டில் ஒன்று நடக்க போகிறதில்ல, மீதி 4 தான் நடக்க போகுது. நியூசிலாந்து, கேட், பவுண்ட் அண்ட் ஜப்பான். வேற எதுவும் பெரிய நியூஸஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கிடையாது. ட்ரம்ப் கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு நியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தலாம். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு சில நேரங்களில் சப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு நல்ல பை ஆகிற மாதிரி சோர்ஸ் தெரியும், டக்குன்னு ஒரு ஃபால் ஆகணும், அடுத்த செகண்டே மார்க்கெட் பை ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வீக்கில் வந்து ஒரு கேப் ஃபில் பண்ணியிருக்கு. அரௌண்ட் 96லேருந்து 93 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வரலாமானா வரலாம். பட் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு கொஞ்சம் அப்படி மேலே போனால் கூட டக்குன்னு மார்க்கெட்ஸ் கீழே இறங்கும். ஸோ 100.30க்கு மேலே நமக்கு ரிஜெக்ஷனும் நடக்கலாம், அல்லது பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஒரு நல்ல கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எப்படி மார்க்கெட் மேலே போனால் கூட நமக்கு ஒரு ஷார்ட் ஃபால் இந்த இடத்துல நடக்கும். ரொம்ப பெருசாக அப்படியே கீழே வந்து ரொம்ப தூரம் போயிடுவாங்களா அப்படின்னா அது அடுத்தடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது, இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இதெல்லாம் பொறுத்து தான் அமையும். இப்போதைக்கு டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு ஃபால் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ஷனுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு டே சார்ட் எடுத்துக்கலாம். டே சார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள், இந்த 100.30க்கு மேலே பாஸ் பண்ணாமல் மார்க்கெட் இப்போ வந்து இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் நமக்கு ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் இது வந்து மேலே போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போனால் கூட செல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எனி செல் செட்டப் அரௌண்ட் திஸ் ஏரியா, எனி செல் செட்டப் வந்தால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். குறைஞ்சபட்சம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 97.5லேருந்து 97 வரைக்கும் கீழே ட்ராப் ஆகும். அப்புறம் திருப்பி ஒரு கன்சால்டேட் வந்து மார்க்கெட் திருப்பியும் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் இந்த வீக் வந்து பெரிய லெவலில் ஒரு ரைஸ் கொடுக்க போகிறதில்ல, ஒன்று சைட்வேல இருக்கும் அல்லது ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஈரோ யூஎஸ்டி, ஸோ ஈரோ யூஎஸ்டி அப்படியே பேரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஈரோ யூஎஸ்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகிடுக்கு. ஸோ கொஞ்சம் கீழே வந்தாலும் ஈரோ யூஎஸ்டி ஒரு புஷ் மேலே கொடுக்கறதுக்கான பாசிபிள் தான் இருக்கும். ஸோ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் பாருங்கள், இந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு இப்போ வந்து திருப்பி இது ட்ரெண்டிங் ஆகுதோ இல்லையோ இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால ப்ரைஸில் என்னன்னா நமக்கு மண்டே மார்க்கெட்டில் வேணால் கொஞ்சம் மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் டேர்ன் ஆகிற மாதிரி நமக்கு தெரிந்தால் நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுக்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஹையை பிரீச் பண்ணி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். நான் வந்து இந்த ஹையை சொல்லலை, நான் சொல்கிறது இந்த ஹையை உடைச்சி மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்படி ரேலிக்கு போகும். தென் மார்க்கெட் திருப்பி கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி கீழே வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும், பெருசாக இருக்காது. இதுக்கப்புறம் மார்க்கெட்
ஹீரோ யூஎஸ்டி கொஞ்சம் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டே ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இங்கே ஸ்டக் ஆனது தான். ஓகே, இந்த ஹை அண்ட் லோக்குள்ள ஸ்டக் ஆன மார்க்கெட், அப்புறம் மல்டி டச்சஸ் இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே கீழே வந்தது, சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து அரௌண்ட் திஸ் ஏரியாவுக்கு திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நமக்கு புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டும் இருக்கிற காரணத்தினால மேக்சிமம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்சைட் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் நமக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்கில் கொஞ்சம் இப்படி கீழே வந்துட்டு பை செட்டப் கிடச்சிச்சின்னா நீங்கள் பை எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹையை ப்ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, எபோவ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.3550 தாண்டுற அளவு மார்க்கெட் வந்து ஃபோர்ஸபிளாக நடக்கும். ஸோ எனி பை செட்டப் கீழே வரும்போது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி அந்த பை எடுத்துக்குங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே மாட்டின மார்க்கெட்டை அந்த சப்போர்ட் லெவல்லே தான் மார்க்கெட் வந்து இப்பயும் நிற்கிது. ஸோ கொஞ்சம் அப்படி கீழே வந்து இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகும். இந்த ஹைக்கு போகுமா அப்படின்னா அது தெரியாது. பட் மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அதனால் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பை ஸ்ட்ரெச்சரில் தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ நமக்கு நல்ல ஒரு ஹை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க்கெட் வந்துட்டுருக்கும். ஸோ இப்படி பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சால் நீங்கள் இந்த இடத்துல பை ட்ரை பண்ணி ஓகே அரௌண்ட் திஸ் ஏரியா நம்ம வந்து பை ட்ரை பண்ணலாம். இங்கே வேணாம். ஓகேங்களா, இது வந்து டபுள் பாட்டம் எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து ட்ரையாங்கிளாக தான் நமக்கு மெயினாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு கம்ப்ரெஷனுக்குள்ளே மார்க்கெட் வருது. ஸோ பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து பை பண்ணணும். இல்லைன்னா டக்குன்னு இங்கே இன்னொரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டோம் மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ நமக்கு பை செட்டப் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து தாராளமாக பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அப்படி கீழே இறங்கும்போது பை கிடச்சிச்சின்னா தாராளமாக பை எடுக்கலாம். ரொம்ப ரீட்ரேஸ்மெண்ட்லாம் தேவையில்லை. ஓரளவு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் முடிஞ்ச உடனே ஒரு ஷார்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சா கூட யூ கேன் கோ ஃபார் பை ஆஸ்திரேலியா யூஎஸ்டியில். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து யூஎஸ்டியில் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்துன்னா ஒரு நல்ல சப்போர்ட்னே நம்ம சொல்லலாம். பட் அந்த அளவு கிடையாது. மண்டே மார்க்கெட்லேயே நமக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே புஷ் பண்ணலாம். இன்னும் வந்து இப்போ ஹீரோ யூஎஸ்டிலையோ பவுண்டு யூஎஸ்டிலையோ நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஷிஃப்ட் பண்ணி ஒரு பை கரெக்ஷனுக்கு மார்க்கெட் மேலே ஏறுது. பட் ஆனால் இங்கே வந்து ஒன்றுமே நடக்கல, மார்க்கெட் அப்படியே தான் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட் அவாய்ட் பண்ணிவிட்டு டியூஸ்டே மார்க்கெட்டுக்கு அப்புறம் நமக்கு பிரேக் அவுட் ஆனால் ஒருவேளை மண்டே மார்க்கெட்லேயே பிரேக் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கரெக்ஷன் வந்தால் நீங்கள் பை எடுக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே விழுந்துருச்சு மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட் ஓப்பன் அப்பவே நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூசிலாண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் வரும். அப்போவே மார்க்கெட் கீழே வந்துட்டாலும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா பிரேக் அவுட் ஆகும்போது அதுக்கப்புறம் கரெக்ஷனில் நம்ம பை எடுத்துக்கலாம். இந்த மார்க்கெட்டில் இப்போ பை போக வேண்டாம். நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் அப்படி இங்கேயே கன்சால்டேட் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு ஃபால் கொடுக்கும். ஸோ செல் செட்டப்குள்ளே கிடைச்சா போய்க்குங்க. பை செட்டப் அப்படிங்கிறது இப்போ வேண்டாம். கேடோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் செவ்வாய்க்கிழமை இருக்குது. அந்த டைமில் மார்க்கெட் கொஞ்சம் கீழே புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸும் நமக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீக்குடைய அந்த ட்ரையாங்கிள் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இந்த ட்ரையாங்கிள் ரெசிஸ்டன்ஸ் தான் நிற்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஷேடோலாம் கொடுத்துட்டு இங்கே டேர்ன் ஆச்சுன்னா மார்க்கெட் திருப்பி கீழே வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எப்போ டாலர் இண்டெக்ஸ் வந்து கீழே பிரேக் அவுட் நல்லா கிடைக்க ஆரம்பிக்குதோ அப்போ இந்த மார்க்கெட் இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இந்த இடத்துக்கு சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையா இருக்குது அப்கமிங் மார்க்கெட்டில். ஓகேங்களா, ஸோ யூஎஸ்டி ஜப்பானில் செல் செட்டப் கிடைத்தால் கோ ஃபார் செல், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி. யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த இடத்துல பை செட்டப் எடுக்கல, மார்க்கெட் திருப்பி கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே தான் பிரேக் பண்ண போகுது. ஒரு பெரிய லெவலில் பை அப்படிங்கிறது இல்லை. மார்க்கெட் வந்து கண்டினியூட்டியாக இந்த செல்லை தான் எடுத்துகிட்டு இருக்கு. இங்கே நமக்கு டாலர் இண்டெக்ஸில் எப்படி ஹோல்ட் ஆகி நிற்குதோ அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருக்கு. பட் ஒன் மோர் புஷ் வந்தது கீழே புஷ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பிரேக் ஆகும்போது நம்ம பை ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பை செட்டப் அப்படிங்கிறது வந்து யூஎஸ்டி செஃப்ல வந்து இல்லை. மார்க்கெட் மூவ் ஆக மாட்டேங்குது. நமக்கு வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே தான் வருது. ஓகேங்களா, ஸோ டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஸோ எனி செல் செட்டப் நீங்கள் மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது செல்லுக்கு போக ட்ரை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கோல்டு
ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப டாப் அண்ட் டாப் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரைடே மார்க்கெட் வீடியோ கொடுக்கும்போதும் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப பெரிய கரெக்ஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த மார்க்கெட் கரெக்ஷன் மேலே போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிள் உண்டு. ஸோ 4 ஹவரில் இந்த சார்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரேக்கிங் லைன் 4160 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 4160க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். அப்போ தான் நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இப்படி வந்துட்டு மேலே போய் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம வரோம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபால் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபால் இருக்கலாம், பெருசாக இருக்காது. 3950 வந்து பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் திருப்பி ரேலி ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மான கரெக்ஷன், புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்மான கரெக்ஷன். மார்க்கெட் கீழே வந்து டக்குன்னு வந்ததுக்கப்புறமும் மார்க்கெட் திருப்பி டக்குன்னு மேலே தான் புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை மண்டே மார்க்கெட்டில் நமக்கு வந்து இந்த லோ பிரேக் ஆகும்போது ஆல்மோஸ்ட் பிரேக் லைனும் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த 4160 வந்து மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் பண்ணினால் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். அது வந்து 4050க்கும் வரலாம், அல்லது கீழே இருக்கிற இந்த டீப் சப்போர்ட் லெவலுக்கும் மார்க்கெட் வரலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே இறங்கிரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரேலிக்கான கரெக்ஷன், இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளை பேனிக்காக மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணுது. இன்னொரு ஒன் மோர் பை இந்த ஹையை பிரேக் பண்ணி லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் போகும். இங்கேருந்து என்னதான் மார்க்கெட் கரெக்ஷன் ஆனாலுமே நமக்கு என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து ஒன் மோர் ஹைக் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வேணா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்? ரொம்ப தூரம் மேலே போனால் ஒரு மினிமமாக ஒரு 4600 ஆர் 4800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரே ரேலியில் பெருசாக போகாது, ஒரு ஷார்ட் டேர்மாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் டேர்மாக மார்க்கெட் போகும். ஸோ இங்கே இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? நான் வந்து அந்த வீடியோவில் சொன்னதே தான். இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பை போயிட்டு அப்புறம் தான் கீழே இன்னும் நல்லா டீப் கரெக்ட் ஆகி அந்த லெவல்ஸ்க்கு போகும். ஸோ இங்கேருந்து போகும்போது நமக்கு 4450லேருந்து 4500 மினிமம் மார்க்கெட் வந்து டச் பண்ணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி கரெக்ஷன் எடுத்துட்டு மேலே வந்து அப்போ 4800 அந்த மாதிரி லெவல்ஸ்க்கு மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் உண்டு, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இப்போ ரேலி எடுத்துச்சு அப்படின்னா திருப்பி கண்டிப்பாக இந்த 400 பிரேக் பண்ணி போகும்போது அரௌண்ட் 4450லேருந்து 4500 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போய் இந்த ட்ரெண்ட் எண்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஒருவேளை இந்த லெவல் பிரேக் ஆகும்போது தான் 4160க்கு கீழே நல்ல கேண்டில் க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து ப்ரெஷர் பண்ணாதான் நம்ம பார்க்கணும் இந்த லெவலை பிரேக் பண்ணுற அளவு பவர் இருக்கா, இல்லை இங்கேயே சப்போர்ட் கிரியேட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு பை ஆர் செல்லை நம்ம டிசைட் பண்ண முடியும். கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போதைக்கு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஓகேங்களா? ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கோல்டில் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு ஷார்ட் டேர்ம் புக்கிங் அப்படிங்கிறது நடக்குதா அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதுதான் இங்கே மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப பேனிக்காக மார்க்கெட் வந்து ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சும்மா இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வந்திருக்குன்னு கனெக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ராப் ஆகிடுக்கா, இந்த இடத்துல ஒரு ட்ராப் ஆகிடுக்கா, இங்கே ஒரு 2 days ட்ராப் ஆகிடுக்கா, இங்கே ஒரு 1 day ட்ராப் ஆகிடுக்குங்களா, இந்த இடத்துல ஒரு ட்ராப் வந்திருக்கா, ஷார்ட் டேர்மாக ஒரு ட்ராப் வந்திருக்கா, அந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக நடந்திருக்கு, அவ்வளோதான். ஏன்னா வந்து சில்வரும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக்ஸ் வந்திருக்கு. அதனால இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் புக்கிங்ஸ் இப்போ கீழே வாங்கியிருக்கவங்களாம் சில புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறது மட்டும்தான் தெரியுது. இது வந்து அப்படியே டிராஸ்டிக்காக மார்க்கெட் வந்து கீழே வருமா அப்படின்னா இப்படி கீழே வந்தாலும் மார்க்கெட் திருப்பி மேலே போயிடும். ஒன் மோர் ஹைக் அப்படிங்கிறது இந்த ஹையை உடைச்சு ஆல் டைம் ஹையை உடைச்சு மார்க்கெட் ரீச் மினிமமே 4500 மினிமம் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் தெரியுது, ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலா என்னுடைய அட்வைஸ் என்ன, லாங் டேர்ம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இப்போதைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஷார்ட் டேர்மாக ட்ரை பண்ணுங்க, ஓகே? ஒரு ஸ்விங் தெரியுது எனக்கு, இங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 4250 இருக்கிற மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பை கிடைக்குது அப்படின்னா எனக்கு ஒரு 4350 அல்லது 370 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த பை எடுத்துக்கணும், அங்கே புக் பண்ணலாம். இல்லை மார்க்கெட்டை நமக்கு தெரியல லைஃப் டைம் கையில் போயிட்டே இருக்கும் அப்படின்னா ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் செல், இந்த செல்லே எனக்கு வந்து ஒரு கிளியரான செல்லிங் பாயிண்டாக தெரியுதுங்க, இங்கேருந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே இறங்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு செல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை வச்சுட்டு கண்டிப்பாக அந்த செல்லை வந்து கொஞ்சம் புக்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும்போது புக் பண்ணிட்டு ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். எனி பை எனி செல். ரொம்ப பெரிய லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போவேன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ராடே பேசிஸ்லயும் போய் மார்க்கெட் டேர்ன் ஆயிடுச்சு நம்ம செல் மட்டும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பா கோல்டுல இருக்கு, சில்வர்லயும் இருக்கு. ரெண்டுலையுமே ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் இப்படி மேலே போனதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 500 டு 600 பாயிண்ட் ஒரு ஒரு ஸ்டேஜை மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே தான் ஒரு ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிள் உண்டு. ஓகேங்களா? ஒரு முறை லைஃப் டைம் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆகி மார்க்கெட் அங்கேயே கொஞ்ச நாள் ஹோல்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. எக்கனாமிக்கல்ல ஏதாவது வேற ஏதாவது ரொம்ப பெரிய பிக் ஈவெண்ட் நடந்துட்டா மட்டும்தான் கண்ட்ரோல் இல்லாமல் திருப்பி மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் உண்டு. ஸோ ஷார்ட் டேர்மாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே நமக்கு வந்து மார்க்கெட் பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு புக்கிங் வரலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ஷார்ட் செல் அவனை புக் பண்ணிடணும். ஒரு திருப்பி ஒரு ரேலி திருப்பி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் அந்த பைக்கு போயிடணும். ஸோ பைக் கிடைக்கும்போது பைக் போயிடுங்க, செல் கிடைக்கும்போது செல்க்கு போய்க்குங்க. இப்படி தான் ட்ரேட் பண்ணும். பை தான் மார்க்கெட் அப்படின்ட்டு இப்போ நிறைய ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு இந்த மாதிரி ஒரு பெருசாக ஃபால் வரும்போது பேனிக் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வரப்போகுது, கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? பெருசாக இல்லைனாலும் எப்படி நமக்கு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ஷார்ட் பீரியடில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்படி அரெஸ்ட் ஆகி நின்றுச்சோ அதே மாதிரி மார்க்கெட் நிற்கிறதுக்கான பாசிபிளும் உண்டு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இது அதுவும் வந்து திருப்பியும் சொல்லிடுறேன், பெரிய ஃபால் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இதே மாதிரி ஃபார்மேட்டில் நடக்காது, கொஞ்சம் பிகராகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் வந்து டாப் அண்ட் டாப்ல இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான். எல்லாரும் எதிர்பார்க்கறது நிறைய யூடியூப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபியூஷனில் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. 1980 நடந்த அதே மாதிரி மார்க்கெட் இப்போ வந்து அவ்வளோ தூரம் இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இறங்காது. அவ்வளோ 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 பெரிய ட்ராப் வந்து $50 கிட்டத்தட்ட திருப்பி ஒரு $5 மார்க்கெட் வந்து வந்துச்சு. $5 to $10 அந்த லெவலுக்கே மார்க்கெட் திருப்பி வந்துருமா அப்படின்னா அதுக்கெல்லாம் இப்போ சான்ஸ் கிடையாது. அதே மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு 2011 வந்து யூஎஸ் மார்க்கெட் இதெல்லாம் கொஞ்சம் கிராஷஸ் ஆகும்போது அப்பயும் நமக்கு பீக்குக்கு போயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்துச்சு. கோல்டில் இந்த கரெக்ஷன் கிடையாது. அதை தான் நம்ம வெள்ளிக்கிழமை கொடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் இது வந்து மேலே புஷ் பண்ணுறதுக்கெலாம் சான்சஸ் இருந்தாலும் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வருமா சில்வரில் அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இந்த டாப் அண்ட் டாப்பில் போய் இப்போ நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு என்னை கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக பண்ணுங்கள், நிறைய பண்ண வேணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் பார்க்கும்போது இப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே போனதுக்கப்புறம் ஒரு நல்ல கரெக்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30 வரைக்கும் வரும். அது வந்து இப்போ உடனே நடக்குமா இல்லை தெரியாது. இன்னும் 2 months 3 months கழிச்சு கூட நடக்கலாம். இப்போ நமக்கு என்னன்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணா கூட நமக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கு. எப்படி கோல்டில் நம்ம வந்து ஒரு சைடுவே மார்க்கெட் சொல்றோமோ அதே நேரத்தில் சில்வர் வந்து நல்லாவே கரெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து இந்த டாப் அண்ட் டாப்ல போய் இப்போ நம்ம பை பண்ணணும்னு நினச்சா கூட பை பண்ண முடியாது. ரியல் சில்வர்லாம் இப்போதைக்கு நமக்கு வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்லை, பெரும்பாலான இடங்கள்ல இல்லை. அதனால வந்து இப்போ மார்க்கெட்டில் உடனே வந்து ரஷ் பண்ணி போய் மேலே மாட்டிக்காதீங்க. ஏதாவது அதோடைய நீட் அப்படிங்கிறது மாறும் பொழுது கண்டிப்பாக அந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரும். ஸோ சில்வரில் வந்து இப்போ நல்ல ரேலியில் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்பப்போ ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் பேசிஸில் வாங்குங்க. கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிள்ஸ் வந்து இருக்கு. மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் கொஞ்சம் ஆகுது. ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா செல்லு கிடையாது. ஓகே. ஸோ ஒரு கரெக்ஷன் இப்படி வந்துட்டு அப்படி போயிட்டு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து வரும். ஸோ இந்த லைஃப் டைம் ஹையை உடைக்கலாம் அல்லது அதுக்கு பக்கத்து வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். திருப்பி மார்க்கெட் வந்து அந்த 55.5க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகுமா அப்படின்னா மேக்சிமம் கஷ்டம். அதுக்குள்ள ஒரு கரெக்ஷன் ஈக்குவலைஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி கண்டிப்பாக ஹை போகும். அந்த மாதிரி நேரங்களில் கீழே வரும்போது அரௌண்ட் 48க்கு கீழே வரும் பொழுது நீங்கள் வந்து பை தாராளமாக கிடைத்தால் பை எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 45 இந்த லெவல் வரும் பொழுது திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். 48லேருந்து 45க்குள்ளே வச்சுக்கோங்க.
இந்த ஜோனுக்குள்ள வரும்போது பை எடுக்கலாம். இங்கே போய் பை எடுக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ஓகேங்களா, உங்கள் கால் தான். இல்லை நான் பரவாயில்ல, நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன், திருப்பி போகிற வரைக்கும் என்னால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க பண்ணுங்க. மற்றபடி பெருசாக இப்போ போய் பேனிக்கில் வாங்காதீங்க. நெக்ஸ்ட் பிடிசி, பிட்காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸோடைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். அதனால தான் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால். என்னதான் இருந்தாலும் நமக்கு மார்க்கெட் வந்து இந்த லோ இந்த 98 உடச்சி 96 வரைக்கும் வந்துட்டு ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகும். அந்த சப்போர்ட்ல மார்க்கெட் மேலே புஷ் பண்ணி போலாமான சான்சஸ் உண்டு. ஆனால் மார்க்கெட் போல இந்த கீழே வந்துட்டு 96ல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் போக முடியாமல் திரும்பினால் பிட்காயின் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 75 வரைக்கும் இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஓகேங்களா, மினிமம். ஓகே, எப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் 96 தான் நம்மளுடைய லெவல், வந்து 96 தான். 96க்கு வந்துட்டு அது கீழே ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகி மேலே போகிற மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துட்டால் அது நல்லாவே கீழே கரெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த லைஃப் டைம் எல்லாம் உடச்சி மார்க்கெட் மேலே போகும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் கரெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து இருக்கு பிட்காயின்ல. ஆயில், ஸோ ஆயிலுக்கு வந்து ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க, ஒரு லாங் ஃபுல் ப்ரொடெக்ஷன் வீடியோ கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன். ஆயில் பொறுத்த வரைக்கும் செல் தாங்க, பை அப்படிங்கிறது கிடையாது. இந்த பேனிக், ஒரு வார் பேனிக் வரும்போது மட்டும்தான் மார்க்கெட் வந்து டக்குன்னு மேலே புஷ் பண்ணிச்சு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வர மாதிரி இருக்கும்போது. ஸோ அந்த வார் வந்து டேக் ஆஃப் ஆகாத அடுத்த செகண்டே மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆயிலுக்கு டிமாண்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக $50 உடைக்கிற அளவு பவர் உண்டு. அப்படியே இல்லைனால் கூட கண்டிப்பாக இந்த லோவை மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் பண்ணும். 55க்கு கீழே, இந்த 55க்கு கீழே மார்க்கெட் உடஞ்சி கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 50க்கு கீழே வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ ஆயிலில் வந்து நிறைய வந்து பிகினிங்கில் வந்து இதோட இயருடைய மார்க்கெட் பிகினிங்கில் வந்து இந்த மார்க்கெட் வந்து கீழவே வராது, ஒரு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்தோம். பட் மார்க்கெட் வந்து அந்த டேக் ஆஃப் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக முடியல. இப்போதைக்கு ஆயிலில் இந்த டவுன் சேனல் தான் நடந்துட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணாமல் ஆயில் அப்படிங்கிறது வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடையாது. செல் சான்ஸ், எனி செல் செட்டப் கிடைக்குதுன்னா தாராளமாக செல் போங்க. ஸோ ஒரு மண்டே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் அப்படி ஒரு ரைஸ் வரும். ரைஸ் வரும்போது பிரேக் அவுட்டில் திருப்பி செல் எடுத்துக்குங்க, அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் 55க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதை உடைக்கும் போது கொஞ்சம் மார்க்கெட் அங்கே நிற்கிற மாதிரி ஒரு ஷேடோலாம் கொடுத்து கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் வர மாதிரி காட்டும். அதுக்கப்புறமும் திருப்பி மார்க்கெட் ஃபால் தான் நடக்கும். ஸோ இந்த வீக் வந்து ஆயில் பெருசாக மேலெல்லாம் போகாது. இந்த 55 பிரேக் பண்ணிட்டு ஹோல்ட் ஆகி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரைஸ் ஆனாலும் நமக்கு செல் தான் ட்ரை பண்ணணும், பை ட்ரை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணிட்டான். ஸோ கொஞ்சம் இப்போ கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் டேக் ஆஃப் ஆச்சுன்னா நமக்கு வந்து ரேலி கிடைக்கும். கண்டிப்பாக லைஃப் டைம் ஹை உடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் நடக்கும். கண்டிப்பாக உடைக்கும். இந்த ஹையை வந்து என்ன பண்ணிடும்னா உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 26,300 பிரேக் பண்ணி போகிறது அளவு வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே வந்துடக்கூடாது, கீழே இந்த சேனலுக்கு உள்ள நல்லா க்ளோஸ் ஆகி மார்க்கெட் ஒரு 25,000க்கு கீழே வந்துட்டா திருப்பி இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வந்துடும். இந்த எக்ஸ்பான்ஷனாக மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிடும். கொஞ்சம் மேலே ஏறும், அப்புறம் ட்ராப் ஆகும், மேலே ஏறும், இதே கன்சல்டேட்டில் தான் இருக்கும். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்து டேக் ஆஃப் ஆனால் மட்டும்தான் மேலே, இல்லைன்னா கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் மறுபடியும் எங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.